ஹலோ கேர்ள்ஸ், 5th யூனிட் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி விஸ்காசிட்டி வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n of a substance is defined as the ratio of velocity of light in vacuum or air to that in a substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸில் அது வந்து என்ன வேணா இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு லைட் ரேஸை அனுப்பும் போது, அதாவது டார்ச்சை லைட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கோங்க. லைட் ரேஸை நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே அனுப்பும் போது அது வந்து எப்படி ஊடுருவுமா இல்லை எதிரொலிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸில் போகிறத விட வேக்கம்லேயும் ஏர்லேயும் லைட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது. வேக்கம்னா எந்த காற்றும் இல்லாத இடம், ஏர்னா காற்றுல லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து டார்ச் லைட்டை ஜென்ரலாக கையில் வச்சு அடிச்சு பாருங்கள், செவுத்தில் படுற மாதிரி அடிச்சு பாருங்கள், தண்ணியில் படுற மாதிரி அடிச்சு பாருங்கள், எதில் சீக்கிரம் ஊடுருவோம் அப்படின்னு தான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா லைட்டு, அதாவது நான் இங்கே வந்து நீங்கள் டார்ச் வச்சு இங்கே லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த லைட்டுக்கு பேர் இன்சிடென்ட் ரே. சரிங்களா? இப்போ இது தண்ணிக்குள்ளே ஊடுருவிச்சுன்னா அது எந்த ஆங்கிளில் போகும்னா, ஆக்சுவலாக இப்படி வந்தால் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஆனால் அது வந்து உங்களுக்கு எப்படி வருது, கொஞ்சம் வளைஞ்சி வந்திருக்கு. அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு லிக்விடு, அது வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் லைட் இங்கே அடித்தா அது இங்கே தான் போகணும். ஆக்சுவலாக ஏரில், வேக்கமில் அந்த மாதிரி இங்கே லைட் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். பட் நீங்கள் வந்து 90 டிகிரி ஆங்கிளில் அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 60 டிகிரி ஆங்கிளில் ரிஃப்ராக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ லைட் வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் படும்போது வளைஞ்சி டீவியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரிஃப்ராக்டட் ரே. சரிங்களா? when a ray of light passes from air into a liquid. ஸோ இப்போ மேலே சொன்ன டயக்ராம் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏர்லேருந்து லிக்விட்குள்ளே போகும்போது இட்ஸ் டைரெக்ஷன் இஸ் சேஞ்ச்டு. ஆமாம் தானே? டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ லிக்விட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் இஸ் கிவன் பை ஸ்னெல்ஸ் லா. ஸோ n = sin I by sin R. ஐனா இன்சிடென்ட் ரே, ஆர்னா ரிஃப்ராக்டட் ரே. ஸோ சைன் அதுக்கு நீங்கள் மேக்ஸில் எடுத்திங்கன்னா சைன் எடுத்து வர்ற ரேஷியோக்கு பேர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்னெல்ஸ். ஓகேவா? வேர் I is the angle of incidence and R is the angle of refraction. The refracted index of liquid can be easily determined to a high degree of accuracy. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது எவ்வளோ ஆங்கிளில் அது வளைஞ்சி போகுது, டீவியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிக்விட். ஸோ எல்லாருக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு லிக்விட்க்கு இவ்வளோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும், இவ்வளோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுமே ஒரு சப்ஸ்டன்ஸோட கேரக்டர். It varies with temperature and wavelength of a light used. ஸோ நீங்கள் அதில் டெம்பரேச்சர் இல்லை வேவ்லென்த் எதையாவது மாற்றினீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். The wavelength of the D line of a sodium spectrum is generally used for the purpose. ஸோ ஜென்ரலாக நீங்கள் இன்சிடென்ட் ரே, படு ஒளி இருக்கு இல்லையா? நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டார்ச் லைட் சொன்னேன். ஆனால் எல்லாத்துலேயும் டார்ச் லைட்டுன்னு ஒன்று எடுத்துக்க முடியாது, அது எல்லா சப்ஸ்டன்ஸ்லேயும் ஊடுருவாது. ஸோ இங்கே வந்து சோடியம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு டி லைன் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. If the refractive index of a liquid is measured at 20 degrees Celsius and using D line of sodium, it is represented by the following symbol. ஸோ இப்போ நீங்கள் வந்து சோடியம் ஸ்பெக்ட்ரம்லேருந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ND20, அதாவது 20 டிகிரி செல்சியஸில் அதை நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ வேவ்லென்த் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ரேஷியோ, அதனால் அதுக்கு வந்து யூனிட்ஸ் எதுவும் இல்லை. அதாவது சென்டிமீட்டர், மீட்டர், இன்வெர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து ரேஷியோ, அதாவது மேலே இன்சிடென்ட் ரேவும் கீழே ரிஃப்ராக்டட் ரேவும் போட்டு வர்ற வேல்யூக்கு பேர் ரேஷியோ. சரிங்களா? இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக் ரிஃப்ராக்ஷன். Lawrence purely from theoretical consideration derived the following relation for the refractive power of a substance. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு ரிஃப்ராக்டிவ் பவர் இருக்குது அப்படின்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற ரிஃப்ராக்ஷனுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ரிஃப்ராக்ஷன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா R is equal to n² - 1 by n² + 2 into 1 by d, where R S என்னன்னா ஸ்பெசிஃபிக்
refraction. S na specific, R na refraction, D na density and N na refractive index. The value of RS was constant at all temperature. So எப்பவுமே ஆர்எஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூவாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன்லேயோ அதாவது பின்னங்களாகவோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அது வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மோலார் ரிஃப்ராக்ஷன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரிஃப்ராக்ஷன் அண்ட் மாலிகுலர் மாஸ். ப்ராடக்ட்னா மேக்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன், சம்னா addition. So product of specific refraction and molecular mass. So molecular massையும் specific refractionையும் multiply பண்ண வர வேல்யூ தான் உங்களுக்கு mole refraction. Thus a mole refraction of a liquid Rm is obtained by multiplying the equation 1 by molar mass m. So Rm molar refraction வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா Rm is equal to n square minus 1 divided by n square plus 2 into m by d. அதாவது இந்த ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் 1 into m போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 into m is equal to இங்கே mன்னு மாறிடும். The value of molar refraction is characteristic of a substance and its temperature independent. ஸோ இதில் டெம்பரேச்சர் வந்து எந்த வேல்யூவும் செய்யாது. நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் molar refraction எந்த சேஞ்சஸும் ஆகாது. அண்ட் இதுவுமே நம்ம ஒரு characteristic property of a substance அப்படின்னு சொல்லிக்கிறோம். It can be determined by substituting the values of n, m and d in the equation. So m ஓட வேல்யூ, n ஓட வேல்யூ, d ஓட வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு rm ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். Since it depends on the wavelength of the light, the values of molar refraction are generally reported for d line of sodium. ஸோ ஜென்ரலாக நீங்கள் molar refraction அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் இருக்க லைட் சோர்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் டி ஸ்பெக்ட்ரம். அதனால் அது வந்து d ஓடது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? Since the value of refractive index n is dimensionless, from equation 2 it is evident that Rm has the unit of molar volume, that is cm3 mole inverse. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த யூனிட்டும் கொடுக்கல. அண்ட் அது இங்கே வந்து நீங்கள் இன்ட்டு எம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, அதாவது மாலிகுலர் மாஸு. ஸோ மாலிகுலர் மாஸோட யூனிட்டை நம்ம இங்கே போட்டுக்கலாம், cm3 மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று கெமிக்கல் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஜென்ரலி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வேரியஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை கெமிக்கல் மெத்தட்ஸ். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஹவவர் இன் ரீசன்ட் இயர்ஸ் chemists are making use of physical properties to elucidate the chemical constitution. ஸோ ஒரு காம்பவுண்டோட கான்ஸ்டியூஷன், அதாவது ஃபார்முலா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிலதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அடிட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், colligative ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பாருங்கள். These are properties which depends on the number and nature of atoms or groups and are independent of their management within the molecule. ஸோ அதில் ஃபஸ்ட் என்னென்ன எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க. குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H22 H11O6 அப்படி சொல்லிக்கிறோம். அப்போ நம்பர் எவ்வளோ இருக்குது? கார்பன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? அது மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். நேச்சர் ஆஃப் த ஆட்டம், அதில் இருக்கிறது OH வந்து ஆல்கஹாலா, ஆல்டிஹைடா, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த ஆட்டம் எடுத்துக்கிறோம். இல்லைனா குரூப்ஸ், என்னென்ன குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம calculate பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? This means that the property of a molecule may be obtained by adding up the corresponding property of its constituent atom or groups. ஸோ எல்லாரோட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ கார்பன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரஜன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆக்சிஜனா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ குளுக்கோஸில் 3 பேருமே இருக்காங்க. ஸோ 3 பேரோட சேர்ந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவங்க 3 பேரோட ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்த மாதிரி தான் குளுக்கோஸ்க்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்த அடிஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடலாமா? So adding up of corresponding property. For example, molecular weight of a substance which is calculated by adding together the atomic weight of elements present in the molecule is an additive property. For example, இப்போ molecular weight நீங்கள் calculate பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் C லெவலில் இருக்குது 6 இருக்குது, அது மாதிரி H லெவலில் இருக்குது 11 இருக்குது, O லெவலில் இருக்குது 6 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் additive property. The fact that isomers possess the same
molecular weight clearly shows that structural difference do not influence this property. So actually இப்போ same physical same molecular formula but different structural formula அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சேம் molecular formula அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேமாக தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் இல்லைனா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும்தான் மாறி மாறி இருக்கும். அதனால் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது மாறாது. ஏன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாற போகிறதில்ல. ஓகேவா. மாஸ், மோலார் ஹீட் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் நீங்கள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்னா மாசு அதாவது வெயிட், அதுக்கப்புறம் மோலார் ஹீட்டு, இன்னொன்று ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. தென் கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பாருங்கள். எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ காம்பவுண்ட் விச் டிபெண்ட்ஸ் ப்ரைமரிலி ஆன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், வெறும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கோ, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இது வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யார் மேஜராக வேலை செய்கிறாங்கன்னா okay, constitutive property na it mainly depends only on arrangement of atoms or groups. ஓகேங்களா. And it is independent on their number of and nature. It is termed as constitutive property. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எது அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லையோ, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது colligative property. For example, optical activity which depends entirely on the asymmetry of the molecule is purely a constitutive property. Refractive index is another example for constitutive property. ஸோ எதையெல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை சொல்கிறோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்கிறோம். சரிங்களா. அண்ட் அதே மாதிரி எதையெல்லாம் நம்ம அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோன்னா மாசு, மோலார் ஹீட்டு, ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ சிலது இருக்குது அடிட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூட்டிவ். இப்போ உங்களுக்கே தெரியும் அடிட்டிவ்னா என்ன, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கான்ஸ்டிடியூவ்னா என்ன, நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணியிருந்தா மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ லிக்விட் லைக் அ மோலார் வால்யூம், மோலார் ரிஃப்ராக்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, டைபோல் மொமெண்ட் எக்ஸிபிட் போத் அடிட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூட்டிவ் ஃபியூச்சர்ஸ். அதாவது இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடிட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி colligative property. A colligative property is one which depends entirely on the number of molecules or ions or got in on their nature. Lowering of vapor pressure, depression of freezing point, elevation of boiling point, osmotic pressure of a solution or common examples for colligative properties. அதாவது ஒரு மாலிக்யூல் இல்லைனா அயான், இப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவங்க எல்லாருமே குளுக்கோஸில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் அது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணால் அது கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வெறும் மாலிக்யூல்ஸ் ஓட்டு இப்போ கார்பனை டிபெண்ட் பண்ணி மட்டும் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜனை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, அதாவது அயான்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் colligative ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா.